உனக்கு ஒரு போன் தருகிறார் அப்படின்னா ரிசீவ். வாரம் வாரம் வரணும் ரிசீவ். வாரம் வாரம் வரணும் ரிசீவ். யாரை சொல்றாரு? எல்லாரையும். இதுக்கு விதிவிலக்கா யாராவது இருக்காங்களா? இப்போ ரெட்டிப்பாய் தருகிறார். ஓ ஓ ஓ ஓ. இந்த ரெட்டிப்பு தெரியுமா இல்லையா? ஓ ஓ ஓ ஓ தெரிஞ்சுக்கங்க. ஒரு போன் இருந்தா 2 போன், ஒரு மனைவி இருந்தா ஓ ஓ ஓ ஓ ஓ. அந்த நிப்பாட்டி சிரிக்கிற சீன்லாம் இல்லை பாஸ். கிறிஸ்டியானிட்டி எங்கேயோ போயிடுச்சு. 2னா 2 தான். நம்ம நினைக்கிறோம் அப்படியே ஆண்டவரை ஆராதிக்கணும், பாடணும், துதிக்கணும். ரிசீவ். ஓ 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 ஓ. எக்கோ செம்மையா இருக்குல்ல? அந்த எக்கோ எவ்வளோ தூரம் போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை தருகிறார். ரிசீவ். உனக்கு ஒரு காரை தருகிறார். ரிசீவ். தோத்தாரம். இது யாரை சொல்றாருன்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியுமா? இவர் உட்பட இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கிற எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க. சரியா? 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அதாவது நீ எதுவுமே பண்ண வேண்டாம், ஆண்டவர் எல்லாம் பார்த்துப்பார், உனக்கு நல்லது மட்டும் கொடுப்பாருன்னு சொல்கிற அந்த கூட்டத்தாரும் இதை தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பு, நாங்கள் தான் கரெக்டுன்னு சொல்கிற இன்னொரு கூட்டத்தாரும் இதை தான் சொல்கிறாங்க. அதை தான் பார்க்குறோம். இப்போ பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி? பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அது ஞாபகம் இருக்கா? இல்லையா? பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ வின்சென்ட் செல்வகுமார் பெற்றுக்கொள்னு சொன்னது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை. இவர் அப்படி பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், ரிசீவ் ரிசீவ். எதை? எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை தான். உனக்கு ஒரு பீரோ தருகிறார், உனக்கு ஒரு கட்டில் தருகிறார், உனக்கு ஒரு போன் தருகிறார் அப்படின்னா ரிசீவ். வாரம் வாரம் வரணும் ரிசீவ். வாரம் வாரம் வரணும் ரிசீவ். யாரை சொல்றாரு? எல்லாரையும். இதுக்கு விதிவிலக்கா யாராவது இருக்காங்களா? அவருடைய சரீரத்தின் இயல்பே என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய சரீரத்தின் மூலமாய் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள் வரப்போகிறது. போடு 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 மியூசிக்க. வரப்போகிறது. வாரம் வாரம் வந்துக்கிட்டே இருக்கும். வரப்போகிறது. போன வாரம் நீ கஷ்டப்பட்ட, இந்த வாரம் சூப்பராகிடுவேன். அடுத்த வாரம் மெசேஜ். இதுவரைக்கும் நீ பட்ட இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் மாறும். இப்போலேருந்து சூப்பர். ஒரு சாரார் மாதம் போன மாதம் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த மாதம் இல்லாமல் பண்ணிவிடுவார். அடுத்த மாதம், போன மாதம் அப்படியே தாண்டி போச்சுன்னா போன வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டீங்க, இந்த வருஷம் அந்த கஷ்டத்தெல்லாம் ரெட்டிப்பாக மாற்றி தருவார். அடுத்த வருஷம் போன வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்தோட 4 மடங்கு திருப்பி தருவார். நல்லது. இதை தவிர நீங்கள் என்னத்தை சொன்னீங்க? கிறிஸ்டியானிட்டின்ற பேரில் என்னத்தை சொன்னீங்க? ஆனால் வேதத்தில் ஒரு நபர் புதிய உடன்படிக்கையில் இதை மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி காட்ட முடியுமா? உங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு? பைபிள்லாம் எதுக்கு? என்ன ஊழியக்காரர்கள் தான்ல. விடுதலை வருகிறது, சுகம் வருகிறது. யாரை கலாய்க்கிறாரு பாருங்க. இயேசு உனக்கு விடுதலை தருகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய கரம் உன்னை தொட்டு விடுதலை செய்கிறது. உடனே ஆடுற மக்களை கலாய்க்கிறார். ஊழியர் மக்கள் 2 பேரையும் கலாய்க்கிறார். அப்போ கூட திருந்த மாட்டீங்களா? கொடுக்கிறார், அதை கொடுக்கிறார், அதை கொடுக்கிறார். இப்போ ரெட்டிப்பாய் தருகிறார். ஓ ஓ ஓ ஓ. இந்த ரெட்டிப்பு தெரியுமா இல்லையா? ஓ ஓ ஓ ஓ தெரிஞ்சுக்கங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் 2 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். நம்ம 1 கேட்டால் 2 கொடுக்கிற ஆண்டவர். ஓ ஓ ஓ ஓ
ஒன்று கேட்டால் 2க்கு தருவார். இம்மைக்காக மட்டும் இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்தீங்கன்னா எல்லா மனிதரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். இவர் ஒன்று கேட்டால் 2 தர ஆண்டவர்னு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கார். ஊழியம் பண்ணுறவங்களுக்கும் பைபிள் தெரியாது, அதை நம்புறவங்களுக்கும் பைபிள் தெரியாது. இருந்தா 2 கார், ஒரு வீடு இருந்தா 2 வீடு, ஒரு போன் இருந்தா 2 போன், ஒரு மனைவி இருந்தா. ஓ ஓ ஓ ஓ ஓ அந்த நிப்பாட்டி சிரிக்கிற சீன்லாம் இல்லை பாஸ். கிறிஸ்டியானிட்டி எங்கேயோ போயிடுச்சு. 2னா 2 தான். இரு பரிவாரங்கள் குதிங்க, குதிச்சு 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 கேட்டு 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 2 ஒய்ஃப் கேஷுவல் ஆயிடுச்சு. அதை கேஷுவலாக கிறிஸ்டியானிட்டிக்கு மத்தியில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி பல ஊழியர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அவர் 1 வச்சுருந்தா உனக்கு என்ன, 2 வச்சுருந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்டு சப்போர்ட் பண்ணி சண்டைக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. கேஷுவல், இட்ஸ் கேஷுவல். அக்கா இருக்கும்போது உனக்கு கண்ணு வேற எங்கேயோ போகுதுன்னா அண்ணே வேணாம், கத்தருக்கு தோத்துறோம் 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 பிரதர், பார்த்துடலாம். தோத்துறோம் தோத்துறோம்னு சொல்கிறாரு. இவர் என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்காருன்னு ஏகப்பட்டது இருக்குது. ரொம்ப நாளாக வீடியோஸ் போடலையா, நிறைய கட் பண்ணி செதுக்கி வச்சுருக்கேனா, ஒன்று ஒன்றா எடுத்து விட வேண்டியதா. பாய்.